பொய் சொல்லி இந்த ஜோசிக்காரங்க எல்லாம் காசை ஏமாத்துறாங்க. அதனாலே எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கையே இல்லை மேம். நம்பிக்கை இல்லையா? படிக்கிறப்போ நிறைய டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா முழுசா சொல்லி கொடுக்கல. மேபி உங்க குரு வந்து இந்தியாவில் உள்ள குருன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு அப்புறம் படிச்சு இவ்வளவு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா உங்களோட உண்மையிலே நானுமே ஐ டோன்ட் லைக் பரிகாரம். ஏன்னா நான் கல்யாணம் பண்ற முன்னுக்கும் அவ்வளவு பரிகாரம் செஞ்சேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் பரிகாரம், கல்யாணம் பண்ணி அப்புறம் அவரு பிரிஞ்ச பிறகும் நிறைய பரிகாரம். ஸோ அந்த பரிகாரம் எதுவுமே வந்துட்டு நம்மள சரியா பண்ணல. ஸோ அதுல இருந்து எனக்கு வந்துட்டு இந்த பரிகாரம்னா எனக்குமே அது பிடிக்காது. ஸோ உங்களோட இது பார்த்தப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு ஜோதிடர் பரிகாரம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலதான் வந்துட்டு உங்களோட ஃபேன் இருந்தா. ஆனா உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கறதா பெரிய லாங் கியூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஜோதிடம் வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஜோதிடம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஈவென்ட்ல கூட ஒருத்தர் நம்மளே கடவுளா மாறிடணும் சார் அப்படின்னு கேட்டிருப்பாரு. நம்ம எப்படி கடவுளா மாற முடியும், நமக்கு பசிக்கும்ல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருப்பேன். அதுக்கு அர்த்தம் என்ன, ஜோதிடருக்கு உடல் தேவை, மன தேவை, வாழ்க்கைக்கான தேவை இருக்கு. அவர் கடவுளாலாம் மாற முடியாது. அவங்க என்ன சொல்ல வராங்க, இன்ட்யூஷன் இருந்தாதான் வந்துட்டு ஒரு ஜோதிடம் செய்ய முடியும். இந்த 5வது வீடு கண்டிப்பா. இப்ப சிலவங்க சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து இப்ப நான் பலன் சொல்லும் போதே இந்த பாவகம் இப்படி செயல்படுவதால், இந்த பாவகாதிபதி இப்படி செயல்படுவதால், இதுதான் ஜோசியத்தோட விதி. இது இப்படியே பழகிருச்சு எனக்கு. எப்படி ஒரு கடக லக்னக்காரருக்கு 8ஆம் அதிபதி வந்தா இடம் மாத்திடுவாரு. இப்ப நீங்க பிறந்த இடத்துல இருக்க மாட்டீங்களே, இப்படிதான் முதல் கேள்வியே இருக்கும். அப்படியே ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஆனா ஜோசியம் நமக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கிரகம் தசையோ முக்தியோ நடத்தும் போது அவர் பிறந்த இடத்துல இருக்க மாட்டாரு. இது சாதாரண விதி. ஆனா நம்ம தான் கடவுளா மாறிக்கணும், கடவுளா மாத்திக்கணும்னு நினைக்கும் போது இந்த இடத்துல இதுல என்னன்னா, அந்த மொத்த ஈவென்ட்ல நம்ம பேசின விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் எல்லாம் என்னோட கிளைண்ட். அதுல ஒரு கிளைண்ட் வந்து அந்த ஒரு ஜாதகர் வந்து அந்த ஈவென்ட்ல இருந்தவர். என்னன்னா ஆமா, அந்த ஒருத்தர் எழுந்து வந்து இல்லங்க 8ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து ராகுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தப்ப அந்த அவர் ஒருத்தர் ஷூட் பண்ணி இருந்திருப்பாரு பாருங்க. அந்த ஷூட் பண்ணவரோட ஜாதகம் தான் உன்னை பத்தி தானே பேசுறாரு அப்படின்னு பேசினாரு அப்படின்னு சொன்னா, என்ன பத்தியா சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன் இல்ல அப்படின்ட்டுன்னு. அப்ப என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்ப அவரு கூட என்ன பேசினாரு, பிரைவேட் பார்ட்டை பத்தி பேசினாரு. எதை பொது வெளியில ப்ரூஃப் பண்ண முடியாதோ அதை தான் ஆயுதமா ஜோதிடர்கள் எடுப்பாங்க. ஆமா, இதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் தேவையில்லாத. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவர் அனுஷ நட்சத்திரக்காரர். ஆமா ஆமா கண்டிப்பா. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு, பாவம் அவரு அனுஷ நட்சத்திரக்காரரு. அனுஷ நட்சத்திரக்காரனுடைய மனைவிகள் அத்தனை பேருக்கும் அஃபேர் இருக்குன்னு ஒருத்தர் பேசிட்டு போறாரு. இது ஜோதிடமா? ஐயோ, அதுதான் மாதிரி பேசுதான் ரொம்ப அசிங்கமா இருக்குது. ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அவரு கெஞ்சினாரு, ஐயோ ப்ரோ என்ன மறந்துடாதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு ஸ்டேஜ்ல அஷ்ட நட்சத்திரக்காரங்களோட ஒய்ஃபுக்கு எல்லாம் இப்படி இருக்காதுன்னு ஒரு சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு. ஏன்னா அவரு அனுஷ நட்சத்திரம். அப்போ ப்ரூஃப் பண்ண முடியாத மாதிரியான ப்ரூஃப்களை தான் எடுத்து அடுக்குது ஜோதிடம்ன்ற பேர்ல. ஆனா ஜோதிடம் இதை சொல்லுதா? இல்ல. ஏன் இல்ல? கிரகம், ஒரு கிரகத்துக்கு ஒரு குணம் இருக்கு. செவ்வாய் கோவக்காரர், அனுஷ நட்சத்திரக்காரர் கோவக்காரன்னு ப்ரூஃப் பண்ண விஷயம் இல்ல. ஆனா செவ்வாய் வெளுத்தவர் சண்டைக்காரரு. நடுரோட்ல நின்று சண்டை போடுற அத்தனை பேத்தையும் நீங்க நிறுத்தி உங்க ஜாதகத்தை கொடுங்கன்னு வாங்கி பார்த்தா அந்த ஜாதகத்துல செவ்வாய் வலுத்து இருக்கும், நேர் வலு பெற்று இருக்கும். நேர் வலு என்ன, செவ்வாய் சண்டைக்காரன் கோவக்காரன் கத்தி எடுத்து வெட்டிடுவான். புரிஞ்சிக்காம இல்லங்க பேசணும். இப்ப அவங்க வந்து விருச்சிக ராசின்னு பார்த்தா செவ்வாய், அனுஷன் பார்க்க போனா சனி ஆச்சு. அப்ப அந்த சனி வந்து அங்க மந்தமா தானே இருக்கும். ஆமா, இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா சிஸ்டர், அப்ப எதுக்கு இங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில தசை நடக்குது? அந்த சந்திரன் எந்த இடத்துல நிக்கிறாரோ அந்த வீட்டுல உங்களுடைய விதி ஆரம்பிக்குது. அங்கதான். இதனாலதான் சந்திரனை வந்து எல்லாம் மதின்னு சொல்றாங்கல்ல. மதினா எல்லாம் வந்து புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க. மதின்றது சந்திரன். உங்களுக்கு சந்திரன் எந்த இடத்துல நிக்கிறாரோ அங்கில இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையே தொடங்குதுன்றத ஜோதிடம் அழகா சொல்லிடுது. ஆனா நமக்கு சமாளிக்கணும், சமாதானப்படுத்தணும். சமாதானம்ன்றது என்னது? இதை பண்ணிட்டா கடவுள் நமக்கு ஆசீர்வதிச்சிருவாரு, அதை பண்ணிட்டா கடவுள் நமக்கு ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி. அது எப்படிங்க கடவுள் ஆசீர்வதிப்பாரு? அப்ப நானே அந்த பொது வெளியிலேயே கடவுள் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னா உடனே மார்க்கண்டையன் கதையை தான் என்ன கொண்டு வந்து கேட்பாங்க. மார்க்கண்டையனை என் கண்ணு முன்னு கூட்டுவாங்க, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த யுகத்துல மார்க்கண்டையன் மாதிரி பக்தியானவரும் இல்ல,
சிவன் மாதிரி நேரடியான அருள் கொடுக்கிற கடவுளும் இல்ல. இதுல கூட இன்னொரு முரண் இருக்கு. யமன் அவரோட வேலையை தானே செஞ்சாரு, அவர் வேலையை செய்யாதீங்கன்னு சொல்லி எப்படி சிவன் வந்து தடுக்கலாம்? இதுலயே ஒரு முரண் வந்துருது இல்ல. அப்ப வேலை கொடுத்துட்டு அந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்றது தப்பு தானே. ஆனா நமக்கு எப்படி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க? விதிய மதியால வெல்றாங்களாம். ஆமா, ஆனா அந்த மாதிரியான விஷயமே இல்ல சிஸ்டர். விதியை மதியால் வெல்ல முடியும்னா அடுத்த என்னோட கேள்வி, 80 வயசுல இறந்து போற ஒருத்தரை ஒரு 150 வயசு வரைக்கும் வாழ வச்சிடலாம்ல? ஓகே பிரதர், இப்ப எனக்கு வந்து ஒரு 4 பெரியமா இந்தியால இருக்காங்க. சோ எங்க பெரியப்பாக்கு வந்துட்டு ஒரு 80 வயசு இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க 3 வாட்டி அவங்க ஆயுஷ் ஹோமம் செஞ்சு அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்களோட அந்த மரண இதை வந்து தள்ளி போட்டதாக சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அதுதான் வந்து புரியல, உண்மையில இப்படி செய்ய முடியுமா அப்படின்ட்டு. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் சிஸ்டர். ஜோதிடம் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆயுள் 120 வருஷம். எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 8ஆம் பாவகம், 8ஆம் அதிபதி, அதுக்கு பிறகு சனி தான் ஆயுளுக்கு காரகன். இப்ப என்னன்னா 120 வயசை தாண்டி உங்களுடைய அவரு பெரியப்பாக்கா 130 வயசு ஆயிருந்தா உண்மையிலே பரிகாரம் வேலை செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எத்தனை வயசுல இருந்தாரு அவரு? இல்ல இருக்காரு, இன்னும் இருக்காரு. சோ அப்ப அவங்க சொல்லி இப்ப என்ன வயசு? இப்ப வந்து 87 வயசு அவருக்கு. 87. இப்போ ஜோதிடத்துல கொடுக்கப்பட்ட 120 தாண்டினாருன்னா பரிகாரம் வேலை செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. அப்ப எப்படி ஏன்னா ஜோதிடத்துல 40 இந்த கண்டத்தை எப்படி அவர் தாண்டி வந்தாரு? அதாவது இவர் போக வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். இப்ப இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல ஜோசியத்துல. அவரோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி சனி 8ஆம் இடம், இது 4 ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு சனி உச்சமாவே இருப்பாரு, ஆயுளை பூர்ணமா கொடுப்பாரு. இதுதான் ஆயுளை கொடுக்கக்கூடிய பாவகம். அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது ஏன் செய்ய முடியுமா அப்படின்ட்டு. இப்படி செய்ய முடியும்னா நிறைய உலக தலைவர்கள் இந்த மாதிரியான விஷயத்த செய்வாங்க சிஸ்டர். அப்ப செய்யறோமே, நம்பிக்கை தானே ஆன்மீகம், இறை நம்பிக்கைன்னு தானே சொல்லப்படுது. உண்மையா? அப்ப ஜோதிடம் அவ்வளவுதான். ஜோதிடம் வந்து ரொம்ப இப்ப சொன்னேன்ல, இன்ன வரைக்கும் நான் அடிக்கடி எதிர்பார்ப்பேன், ஒரு கலை நிகழ்ச்சியோ ஒரு கலை சார்ந்த நிகழ்வுகளோ நடக்கும் போது ஜோதிடரை இன்வைட் பண்ணும். ஏன்னா ஜோதிடம் கலை, ஜோதிட ஆன்மீகம்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படல, ஜோதிட கலைன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜோதிடரை கலைஞனா பார்க்கணுன்ற நாலேஜே நமக்கு இன்னும் வரல. நம்மள ரொம்ப டவுனால பாக்குறாங்க எல்லாரும். ஆமா, இதற்கு காமெடினா பாப்பாங்க. அதுக்கு ஜோதிடர் மிக முக்கியமான காரணம். ஆமா, ஏன்னா ஒருத்தர் குட்டே பிசினஸ் போகல, அங்கங்க நிக்கிறானுங்க, நம்மளுக்கே வந்து ஜோதிடம் பாக்குறேன்றாங்க. ஆமா, நானும் கொஞ்ச நேரம் பார்த்து ஜாலிக்கு அப்பப்ப பாப்பேன், 10 மணி தானே அப்படின்னு. எப்படி கரெக்டா சொல்றாங்களா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கல்யாணம் ஒன்னும் ஆகல, இவங்க கல்யாணம் ஆகல, உங்களுக்கு குழந்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கோம், அப்படித்தான் வருவாங்க. என்ன நான் அப்புறம் கடைசியா சொன்ன பிறகு நானே கேட்பேன், ஜோசியம் பார்க்க முடியுமா? ஜோசியம் எல்லாம் உங்களுக்கு வராதியான்னுவாங்க. ஐயோ அம்மா, நான் தான் மலேசியாலே பெரிய ஜோசியர், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதனாலதான் நம்மளுக்கு நம்ம மேல இந்த மதிப்பு எல்லாம் போயிடுச்சு. இன்னொன்னு பரிகாரம் சொல்லி ஏமாத்தி காசை வாங்கி நகைய வாங்கி. இதுதான் என்னன்னா ஒரு ஒரு ஹஸ்பண்ட், அம்மா இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துவாங்கன்னு. ஆனா ஒரு தாயாக தந்தையாக உங்க பையனுக்கு ஆயுள் இல்லைங்கன்னு சொல்லும் போது அந்த பெத்தவங்க மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நானா இருந்தாலும் நானும் அந்த இடத்துல காசு கொடுத்து பரிகாரம் எல்லாம் பண்ண ஆளுதான். ஆனா ஒரு தாய் தந்தையோட மனநிலை, ஒரு 10,000 வெள்ளி தானே கொடுத்துருவோம், பரவாயில்ல, பிள்ளை உயிர் நல்லா இருந்தா. அங்க பார்த்தா பிள்ளை ஜாதகம் அருமையா இருக்கும். ஆமா, இந்த வாக்கு இப்படி எல்லாம் குடுக்குறாங்களே, இந்த வாக்குனால தானே அவங்களுக்கு இந்த கஷ்டம் வருது. இப்ப நிறைய ஜோதிடர் ஃபேமிலி பாத்தீங்கன்னா, இப்ப எங்க டீச்சர்ஸோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு பிள்ளைங்க இழந்துருப்பாங்க, புள்ள கல்யாணம் பண்ணாம இருக்கும், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வாக்குகளை சொல்றது, தேவையில்லாத வாக்குகளை சொல்றது. இதுல என்னன்னா, நான் கடவுள்னு சொல்ல மாட்டேன். ஆனா சில விஷயத்த திரும்பி என்கிட்ட சொல்றப்ப எனக்கு கடவுளை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தினேன்? நான் அவ்வளவு கெட்ட கேரக்டர் இல்ல, ஆனா தாங்க முடியாத கஷ்டத்துல நான் ஒரு 5 வருஷம் இருந்தேன்.
என்னையே இவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்கன்ற கேள்விக்கு இப்ப நான் மக்கள்கிட்ட பலன் சொல்லும் போது இந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவி அப்பதான் எவ்வளவு வலிக்கும்னு உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு கடவுள் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் இருக்கு. அதுதான் நானுமே இங்க வந்துட்டேன். ஆமா, என்னன்னா என்னைக்குமே சிஸ்டர் நீங்க நான் முதல்ல பேசும்போது சிரிச்சாங்க, என் சொந்தக்காரங்களே சிரிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சு இப்ப ஜோசி பாக்குறியாரு. ஆனா உண்மை வலியுது. நீங்க திரும்பி திரும்பி உண்மையை மட்டும் சொன்னா போதும், உங்களுக்கானவர்கள் இருப்பாங்க. இப்ப அந்த ஈவென்ட்ல கூட சில விஷயம் அப்படியே ராங்கா இருந்துச்சு, நிறைய பேர் ராங்கான விஷயம் சொன்னாங்க. நான் தெளிவா இருந்தேன், அங்க ஜோதிடத்தை மட்டும்தான் பத்தி பேசணும், என்ன குருநாதர் பத்தியோ பேசுறதுக்கான நிகழ்வு இல்ல. ஆனா ஜோதிடத்தை உயர்த்தியா ஆகிறதுக்கான ஈவென்ட். அந்த நான் பேசுற நேரத்துல நம்ப மாட்டேங்க சிஸ்டர், அவ்வளவு பேரும் என் மேலயும் போக்கஸா இருந்தாங்க. அதுக்கு கூட சொல்லியிருப்பேன், எல்லாம் அப்படியே சைலண்டா இருக்கிறீங்க, நான் பேசுறது என்னமோ சொல்றேன் கரெக்டா இருக்குன்னு புரியுதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்க சொன்னீங்களே இதான் சிரிக்கிறாங்க பாருங்க, நான் தான் அங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல சொன்னீங்களா இது கல்யாணமே நடக்காது போன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு 2 ஜாதகத்தை போட்டுட்டு. ஆமா, சோ இது சேர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, மாத்த முடியாது, அது உண்மைதான்.